2025ஆம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் 22 புதன்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் 27 திங்கட்கிழமை நிறைவடையுது சூரசம்காரத்தோட. 28ஆம் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் நடக்குது. விரதம் இருக்க விரும்புகிறவங்க காப்பு கட்டிக்கலாம், மாலை போட்டுக்கலாம். இல்லை ரெண்டும் இல்லை, நாங்கள் காப்பு போடலை மாலையும் போடாமல் நாங்கள் 2 வேளை பூஜை செஞ்சு நாங்கள் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னும் செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க தினமும் கண்டிப்பாக 2 வேளை குளிக்கணும். அப்புறம் சூரிய உதயத்திற்கு முன்பே நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. விரத காலங்களில் பச்சை நிற ஆடை, மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திக்கலாம். விரதத்தில் நிறைய வகை உண்டு. பால் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க, பால் பழம் எடுத்துப்பாங்க, இளநீர் விரதம், மிளகு விரதம். அப்புறம் மிளகு விரதம் தான் இருக்கிறதுலே கடுமையான விரதம். நீங்கள் உங்களுடைய உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விரதத்தை இருக்கலாம். எந்த விரதம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தினமும் தண்ணீர் குடிச்சே ஆகணும். விரத காலங்களில் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிச்சுக்கலாம். கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் படிக்கலாம். அப்புறம் 6 நாள் நம்ம என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் கோதுமை கேசரி பொங்கல் செய்யலாம். 2வது நாள் பருப்பு பாயசம், 3வது நாள் எலுமிச்சை சாதம், 4வது நாள் தேங்காய் சாதம், 5வது நாள் தேனும் திணைமாவும், 6வது நாள் சர்க்கரை பொங்கல், 7வது நாள் அன்னைக்கு தான் திருக்கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு கல்யாண விருந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். மேலும் சட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்யலாம். சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறதின் மூலமாக குழந்தை பாக்கியம், கல்யாண வரம், வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் பிரச்சனை இப்படின்னு நீங்கள் எதை வேண்டி நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.